வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் கிராமர் ரூல் சீரிஸ். நிறைய பேரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், சிஜிஎல் எக்ஸாம் மாதிரி நீங்க ரெடி ஆகலாம். இல்ல பேங்க் எக்ஸாமா இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா, எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். பட் நல்ல கிராமர் தெரிஞ்சுக்கணும். நல்ல கிராமரோட எனக்கு பேசணும், எழுதணும். அதனால எனக்கு கிராமர் ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் ரூல் ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொதுவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்ல போறோம் அப்படின்னா, சிங்குலர் நவுனா இருந்ததானா அதுக்கு ஒரு சிங்குலர் வேர்பை தான் பக்கத்துல யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ப்ளூரல் நவுன் வந்ததானா அதுக்கு பக்கத்துல நம்ம ப்ளூரல் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூலா பார்க்க போறோம். சிங்குலர் நவுன்னா என்ன, ப்ளூரல் நவுன்னா என்ன, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இங்கிலீஷ்ல நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா, எதை பத்தி நம்ம அந்த சென்டென்ஸ்ல பேசுறோமோ அந்த சென்டென்ஸ்ல அதுதான் சப்ஜெக்ட். பொதுவா பேசுறவங்க தன்னை முன்னிறுத்தி நான், நாம, நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல இதை ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னா ஐ, நாம், நாங்கள் அப்படின்னா வி. ஐ அண்ட் வி இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். நாம பேசுறப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு நேர் எதிர நம்ம பேசுறத கேட்கிறவங்க, அவங்க தான் செகண்ட் பர்சன். நாம 2 பேர் பேசிட்டு இருக்கோம். 3வது நபர்களை குறிப்பிட்டு நம்ம பேசுவோம். அவன், அவர், அவள், அது, அவர்கள் இப்படியெல்லாம் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம். இதைதான் நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹி, ஷி, இட் அண்ட் தே. இதுல ஹி, ஷி, இட்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் தே அவர்கள் அப்படின்றது ப்ளூரல் இல்லையா? நிறைய பேர். ஸோ அதை வந்து நம்ம தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த குரூப்பிங்கை நம்ம வந்து திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேர்ப போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம சப்ஜெக்ட்டை வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்க போறோம். ஒரு கேட்டகரியில எதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் இதெல்லாம் ஒரு குரூப். ஹி, ஷி, இட் அண்ட் அதர் சிங்குலர் நவுன்ஸ் இதெல்லாம் ஒரு குரூப். ப்ளூரல் நவுன்ஸ்னா என்ன? சிங்குலர் நவுன்ஸ்னா என்ன? ஒரே ஒருத்தவங்களை குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது சிங்குலர் நவுன். மை டேட், மை பிரதர், மை மாம், மை சிஸ்டர், ஹிஸ் பென், ஹர் டாக், ஹர் கிளாஸ்மேட், ஹர் டீச்சர், ஹர் பிரின்சிபல் இந்த மாதிரி யாரை பத்தி பேசினாலும் ஒரே ஒரு நபரை பத்தி குறிப்பிட்டு நம்ம சொல்றோமானா அது சிங்குலர் நவுன். ப்ளூரல் நிறைய பேர். மை பிரதர்ஸ், மை பேரண்ட்ஸ், மை டீச்சர்ஸ், ஹர் கிளாஸ்மேட்ஸ், ஹர் ஃப்ரெண்ட்ஸ், ஹர் டாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேரை குறிப்பிட்டு நம்ம சொன்னோம்னா அது ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ இதுதான் 2 குரூப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பக்கத்துல வேர்ப போடணும் இல்லையா? ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்ப போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ப்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப காமனா அடிக்கடி யூஸ் பண்றது வந்து பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆம், இஸ், ஆர் இது 3த்தையும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். வாஸ் அண்ட் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பி வேர்ப்ஸை சப்ஜெக்டோட சேர்த்து சப்ஜெக்ட் பக்கத்துல போடுறப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த பி வேர்ப போடணும்? ஏன்னா நம்ம அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரூலா சொல்லியிருக்கோம். சிங்குலர் நவுன், சிங்குலர் வேர்ப் அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் ஐயா இருந்ததானா ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து பி வேர்ப் அப்படின்றப்போ ஆம் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஆம், ஐ வாஸ். அதே மாதிரி சப்ஜெக்ட் யூ, வி, தே இதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல வேர் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர், வி ஆர், தே ஆர். பாஸ்ட் டென்ஸா இருந்தா யூ வேர், வி வேர், தே வேர். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லி சொன்னமே, ஹி, ஷி, இட் இதுக்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ். பாஸ்ட் டென்ஸா இருந்தா ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். அடுத்தது வந்து சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன். சிங்குலர் நவுன் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ், பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ். ப்ளூரல் நவுனா இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர், பாஸ்ட் டென்ஸ்ல வேர். சிங்குலர் நவுன் மை மாம் இஸ், மை மாம் வாஸ். My teacher is, my teacher was. My friend is, my friend was. இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன் my friends நிறைய பேர். My friends are, my friends were. The dogs are, the dogs were. The cars are, the cars were. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம்.
இப்போ நம்ம பி வெர்ப் சொன்னோம். இப்ப மற்ற வெர்ப்ஸ், மற்ற ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஈட், ஸ்லீப், ரன், வாக் இந்த மாதிரி சொல்ற வார்த்தைகளா இருக்கலாம். இல்லன்னா ஹேவ், ஹேஸ் பொசெஷன் பத்தி பேசுவோம். என்கிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கு இந்த மாரிலாம் சொல்றதுக்கு. சோ இந்த வார்த்தைகள். பொதுவா நம்ம சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன் இதுக்கெல்லாம் பக்கத்துல நம்ம வந்து வேர்ப்ஸ போடுறப்போ பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுவோம். ரன், ஸ்லீப், ஈட், வாக் இந்த மாதிரி பேசிக் வேர்பை அப்படியே பக்கத்துல போட்டுக்குவோம். ஐ ஈட், யூ வாக், வி டாக், தே ரீட், மை டாக்ஸ் பார்க் இந்த மாதிரி நம்ம சிம்பிளா பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை பக்கத்துல போட்டுக்கலாம். ஆனா இதுவே சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுனா இருந்ததுன்னா, அப்போ இந்த வேர்ப நம்ம அப்படியே பக்கத்துல போட்டுற முடியாது. அப்ப இந்த வேர்ப் கூட ஒரு எஸ் சேர்த்து தான் நம்ம போடணும். இப்போ ஐ வாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஹி வாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஷி வாக்ஸ், ஷி ரீட்ஸ், இட் பார்க்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு எஸ் சேர்த்துக்கணும். அதுலயும் அந்த வேர்போடைய கடைசி எழுத்து ஓவாவோ, சிஹெச்ஆவோ, டபுள் எஸ், எஸ்ஹெச், எக்ஸ், டபுள் இசட் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேர்போட எஸ் இல்ல இஎஸ் சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. கடைசியில ஓன்ற எழுத்துல முடியுது இல்லையா? அப்ப ஹி கோஸ் அப்படின்னு சொல்றப்ப ஜிஓ இஎஸ் போடணும். அடுத்தது நம்ம அதே மாதிரி வேர்போடைய கடைசி 2 எழுத்துக்கள். ஒரு கான்சனன்ட் பிளஸ் ஒய் இப்படி முடிஞ்சுச்சுன்னா, அப்ப அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். ஏன் கான்சனன்ட் பிளஸ் ஒய் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, சில வார்த்தைகள்ல வவல் பிளஸ் ஒய், பே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. பே, பிஏஒய், ஏஒய் இந்த இடத்துல ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடக்கூடாது. வெறுமனே எஸ் தான் சேர்க்கணும். கான்சனன்ட் பிளஸ் ஒய்ன்னு வந்தா மட்டும்தான் ஒய்யை எடுத்துட்டு நம்ம ஐஇஎஸ் போடணும். இப்ப பாருங்க, நான் வந்து கோ அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு இருக்கேன். ஹி கோஸ், ஷி கோஸ், இட் கோஸ். மை டாக் சிங்குலர், மை டாக் கோஸ். மை பிரதர் ஒரு பிரதர் தான். மை பிரதர் கேச்சஸ், கேச்சஸ் சிஹெச்னு முடியுது. அப்ப நான் இஎஸ் போட்டிருக்கேன். மை பிரதர்ஸ் அப்படின்னு ப்ளூரல் நவுன் வந்ததானா அப்ப நம்ம கேட்ச் அப்படின்னு மட்டும் தான் நம்ம போடணும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ்னா இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்ல போறோம். அப்படி சொல்றப்போ ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுனுக்குலாம் டோன்ட் இல்ல டு நாட் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம போடணும். ஐ டோன்ட் ஈட் ஃபிஷ், ஐ டோன்ட் பிளே, யூ டோன்ட் பிளே, வி டோன்ட் பிளே, தே டோன்ட் பிளே, த சில்ட்ரன் டோன்ட் பிளே இந்த மாதிரிலாம் சொல்றது. இப்ப அதுவே சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுனா இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். கடைசி எழுத்து ஓவா இருந்தா ஹி, ஷி, இட்ன்னு வந்ததானா பக்கத்துல வந்து ஒரு இஎஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோமா? இந்த டூல பாருங்க ஓல முடியுது. அதனால நம்ம டஸ், டிஓஇஎஸ் டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டஸ் நாட் இல்லைன்னா டசன்ட் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல பேசிக் வேர்பை போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓ பக்கத்திலேயே நம்ம இஎஸ் சேர்த்துட்டோம். அதனால இன்னொரு தடவை இந்த வேர்போட எஸ்எஸ், இஎஸ் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ டஸ் நாட் பிளஸ் பேசிக் வேர்ப் அவ்வளோதான். ஹி டஸ் நாட் லைக் அவ்வளோதான். ஹி லைக்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். ஆனா பிடிக்காதுன்னா ஹி டஸ் நாட் லைக். ஷி டஸ் நாட் லைக் அப்படிதான் நம்ம போடணும். இன்னொரு தடவை எஸ் சேர்க்கக்கூடாது. இப்ப அதே மாதிரி ஹாவ், ஹேஸுக்கும் நம்ம சொல்லலாம். பொதுவா ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுன் வந்ததானா பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஐ ஹேவ் என்கிட்ட இருக்கு, யூ ஹேவ் உன்கிட்ட இருக்கு, வி ஹேவ் எங்ககிட்ட இல்ல, வி டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் ஹேவ், தே டோன்ட் ஹேவ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுன் கிட்ட இருக்கு அப்படின்னா ஹேஸ், இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு டசன்ட் ஹேவ். திரும்ப முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இஎஸ் சேர்த்துட்டதுனால இன்னொரு தடவை இங்க ஹேஸ்ன்னு கொண்டு வரக்கூடாது. இந்த ஹேவ்ல நம்ம எஸ் சேர்த்து தான் ஹேஸ் ஆக்கியிருக்கோம். இங்க ஒரு தடவை இஎஸ் அப்புறம் இங்க ஒரு தடவை எஸ் அப்படி 2 தடவை பார்த்தக்கூடாது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஏன் டசன்ட் ஹேஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி போடக்கூடாது. இங்க எஸ் சேர்த்துட்டோம். அதனால இங்க சேர்க்கக்கூடாது. டசன்ட் ஹேவ் தான். டசன்ட் பிளஸ் பேசிக் வேர்ப் தான். He doesn't have, she doesn't have, it doesn't have, my friend doesn't have, my sister doesn't have இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரியான பி வேர்ப். ஷி அப்படின்னா நம்ம என்னதான் போடணும்? இஸ் தான் போடணும். அவங்க ஒரு நர்ஸ். ஷி இஸ் அ நர்ஸ். அவர் ஒரு லாயர். ஹி இஸ் அ லாயர். த டீச்சர்ஸ் ப்ளூரல் நவுன்.
ப்ளூரல் நவுனுக்கு பி verb ஆர் இல்லையா? டீச்சர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். The teachers are experienced. We are students. My friends are waiting. My friends, plural. இதுவே சிங்குலரா இருந்ததுன்னா my friend is waiting. இப்போ பி verb வச்சு சொன்னோம் இல்லையா? have has வச்சு சொல்லுவோம். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. I have an appointment. எனக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்ல அப்படின்னா I don't have any appointments. இப்போ அவளுக்கு ஃபீவரா இருக்கு. She has a fever. அவளுக்கு ஃபீவர்லாம் எதுவும் இல்ல அப்படின்னா she doesn't have a fever. ஐக்கு வந்து don't haveன்னு போட்டோம். ஆனா ஷீக்கு doesn't haveன்னு போட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரியான வேர்ப். கரெக்டா நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரூலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மை ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் a strange habit. ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஹேபிட் இருக்கு அவனுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு. ப்ளூரல்ல இருந்தா நம்ம ப்ளூரல் வேர்ப் have. மை ஃப்ரெண்ட்ஸ் have seen the movie. இப்போ மற்ற வேர்ப்ஸை வச்சு இப்போ ராம் போவான் அப்படின்னா ராம் கோஸ். நம்ம என்ன சொன்னோம்? ஹி ஷி இட்டுக்கு வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். கோ அப்படின்றது ஓல முடியுது. ஸோ ராம் கோஸ். வி கோ அவ்வளோதான், எஸ் சேர்க்க மாட்டோம். அவன் படிக்கிறான்னா ஹி ரீட்ஸ். நான் படிக்கிறேன்னா ஐ ரீட் மட்டும்தான். என்னோட டாக் வந்து பாலை கேட்ச் பண்ணும். த டாக் கேட்சஸ் த பால். ஸோ டாக்ன்றது சிங்குலர் நவுன். ஸோ வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். சிஹெச்ல முடியுது, அதனால இஎஸ் சேர்த்துருக்கோம். அவர் பேக்கை தூக்கிட்டு போவான். ஹி கேரிஸ் த பேக். ஒய்ல முடியும். CARRY. RY கான்சனன்ட் பிளஸ் ஒய் அப்படி இருக்கு. ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்திருக்கோம். ஹி கேரிஸ் த பேக். இதே தேன் வந்ததானா தே கேரி அ பேக், அவ்வளவுதான். அதே மாதிரி வவல் பிளஸ் ஒய் அப்படின்னா நம்ம வெறுமனே எஸ் சேர்த்தா போதும். ஷி பிளேஸ் வித் த பால், அவ்வளவுதான். இப்போ இன்னும் கூட சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இங்க இருக்கு. ராம் பிளேஸ் ஃபுட்பால். அதே தே பிளே ஃபுட்பால் எவ்ரி சண்டே. நம்ம இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் மாத்திருக்கோம் பாருங்க. ரவி ரீட்ஸ் அ புக். என்கிட்ட கார் எதுவும் இல்லை எங்க கிட்ட. வி டோன்ட் ஹாவ் அ கார். அதுவே அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறப்போ ஹி டசன்ட் லைக் ஃபிஷ். ஸோ வீணா டோன்ட் போட்டிருக்கோம், ஹீனா டசன்ட் போட்டிருக்கோம் இல்லையா? ஷி பிரஷஸ் ஹர் டீத் ட்வைஸ் எவ்ரி டே. ஸோ பிரஷ் எஸ்ஹெச்ல முடியுது. சப்ஜெக்ட் ஷீன் வந்திருக்கு, அப்போ இஎஸ் சேர்க்கணும். ஷி பிரஷஸ் ஹர் டீத் ட்வைஸ் எவ்ரி டே. அவர் அவருடைய பில்லையெல்லாம் கரெக்டா பே பண்ணிடுவார். ஹி பேஸ் ஆல் தி பில்ஸ் கரெக்ட்லி. ஸோ பேஸ் வவல் பிளஸ் ஒய், அதனால வெறுமனே எஸ் சேர்த்தா போதும். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வேர்பை போடணும். சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வேர்பை போடணும், ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வேர்ப் போடணும்னு நம்ம இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் சென்டென்சஸ். இதுல நீங்க வந்து உங்களுடைய ஆன்சரை என்ன நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சரை நோட் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்ல நீங்க உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்ட்ரன் குழந்தைகள் ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து எஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம ப்ளே. அதே மாதிரி டாக்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம வெறுமனே பார்க் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். த கார் சிங்குலர், அதனால டிரைவ்ஸ் எஸ் சேர்த்திருக்கோம். புக்ஸ் ப்ளூரல், பி verb அதுக்கு ஏத்த மாதிரி ஆர். த பேர்ட் சிங்குலர், அதனால எஸ் சேர்த்திருக்கோம். சிங்ஸ். த ஃப்ளவர் சிங்குலர், அதனால டஸ் நாட். த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு இருந்ததானா நம்ம டு நாட் டோன்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நாம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்டோட பேசிக் ரூல், சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.